السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر. قال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام عمل فيهن أفضل من أيام العشر قيل ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله أو كما قال. ஒரு தாயின் வயிற்றுக்குள் கருவாக்கி பின்பு ஒரு நாளில் வெளியேற்றி உருவாக்கி அறிவோடு அழகாக நிறைவாக்கி நம்மை நெறியோடு வழிநடத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். ஒப்பிலா ஓரிரை நமக்கெல்லாம் காட்டி தந்தவர், தப்பில்லா இறைமறையை தன்னகத்தை தாங்கி வந்தவர், முப்பொழுதும் புகழென்றி முழுதாய் பொருள்படும் அப்பளுக்கில்லா அகமது எனும் அழகிய பெயர் கொண்டவர், எப்பொழுதும் இல்லா ஏகன் தூதரின் தலையானவர், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா பலமும் சலாமும் போற்றியவனாக, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற துவா பிரார்த்தனையோடு இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் நமக்கெல்லாம் தெரிந்த சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ரில் வல் ஃபஜ்ர் அல்லாஹ் தாலா சத்தியமிட்டு கூடுகிறான். மனிதர்களாக நாம் அல்லாஹ்வின் மீது தவிர வேறு எது மீதும் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா படைத்திருக்கக்கூடிய அனைத்தின் மீதும் சத்தியம் செய்வதற்கு தகுதி படைத்திருக்கின்றான். அந்த மாதிரி ஃபஜ்ர் என்று சொல்லுகின்ற பொழுது அதிகாலை நேரம், டான் ஆங்கிலத்தில் சொல்லப்படும் அதிகாலை நேரம் சத்தமிட்டு சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்து அல்லாஹ் தாலா சொல்லும் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்று சொல்லுகின்றான், 10 இரவின் மீது சத்தியமாக என்று. நம் அதிகமான முஃபஸீரீன்கள் இந்த 10 இரவு என்பது இந்த முதல் 10 நாளில் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். மிக அதிகமான முஃபஸீரீன்கள், இன்னும் சொல்ல போகிறா என்றால் ராயிசுல் தஃப்சீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீருக்கெல்லாம் தஃப்சீர் இருக்கக்கூடிய சஹாபியாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த முதல் 10 நாள் துல்ஹஜ்னுடைய முதல் 10 நாளை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா உலமாக்கள் மத்தியில் வித்தியாசம் எப்படி இருந்துச்சுன்னா 10 இரவு என்பது ரமதானுடைய கடைசி 10 இரவா அல்லது துல்ஹஜ்னுடைய 10 நாட்களா என்றுடைய கருத்து வேற்றுமை இருந்தால், அதிகமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து என்பது முதல் 10 நாட்களாகும். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பல்வேறு ஜும்மா குத்துபாலாம் கேட்டிருப்பீங்க. இப்போ குத்துபாக்களையும் சரி, இதுக்கு முன்னுள்ள நேரங்களையும் சரி, எந்த பயானை கேட்டாலும் சரி, இந்த 10 நாளுடைய சிறப்புகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த 10 நாள் சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, எந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஜிஹாது செய்வதை விட ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் என்ன செயலாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ ஸபீலில்லாஹ் ஜிஹாதுக்கு போகிறதா தான் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறத விட இந்த 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தாலாவிடம் கூலி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஜிஹாது போயிட்டு தன்னுடைய உயிரோடையோ உடமையோட திரும்பி வராமல் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கூலி தனி கூலி அல்லாஹ்வில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 10 நாட்களை பற்றி சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த 10 நாள் துல்ஹஜ் மாதத்துடைய கருத்தாக இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நபி யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் இந்த நம்முடைய மோனோதீஸ்டிக் ரிலிஜன் சொல்லக்கூடிய 3 மார்க்கத்தினுடைய ஆதி பிதாவாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய ஹாஜிகளாக இருக்கட்டும், ஹஜ்ஜிக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஐயாமு தஷ்ரீக்கில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அரஃபாவில் இருக்கிறதா இருக்கட்டும், செய்யக்கூடிய அத்தனை மனாசிக், அத்தனை செய்கைகளும் இதற்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க தான் நம்முடைய ஆதி பிதா அவங்க.
ஸோ இந்த 10 நாளுடைய சிறப்புகளை நீங்கள் பல்வேறு விதத்தில் நீங்கள் படிச்சுக்கிறலாம். இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து, அவங்களுடைய குடும்பத்திலிருந்து நாம எந்த படிப்பினை நம்ம பெறணும்? அந்த படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம செயல்படுத்தணுங்கிறது தான் இந்த ஒரு தலைப்பா நான் எடுத்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உடைய நபி. அப்படி சொன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கிரிட்டிக்கல் திங்கிங், ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள சூழ்நிலையும் அத்தனை பேரும் சிலை வணக்கம் செய்தவங்க. எல்லாமே சிலை, எங்கே பார்த்தாலும் சிலையாக இருக்கும். சிலை வணக்கம் செய்தவங்க. ஆனால் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செஞ்சுருக்கான் வந்து ஒரு அறிவை கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்குறான், எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கான். ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துருக்க அறிவு வந்து தனிப்பட்ட அறிவு. ஒவ்வொரு ஆளுக்கும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவையும் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான். அந்த அந்த வகையில் என்ன செஞ்சாங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிந்தனை திறனை பயன்படுத்தி மக்கள் வணங்கிய பொருள்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து பகுத்தறிவோடு ஆராய்ந்தாங்க. சும்மா ஏனாதானோன்னு சொல்லிட்டு வந்து சிலை வணக்கம் செய்வது தவறு என்று மேட்டாக்கில் சொல்லிட்டு போகலை. ஏன்னா பகுத்தறிவு, அது மனிதன் அல்லாஹ் தாலா கொடுத்து நமக்கும் விலங்குகளுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய அறிவு வந்து பகுத்தறிவு. எது தவறு எது சரின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்குறான். அப்போ நமக்கு தெரியும் வந்து அல்லாஹ் தாலா குரானில் நீண்ட வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து வந்து ஏன்னா ஃபலம்மா ஜா அலைஹி லைலு ரா கௌகபன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா ரால் கமரு பாரி அன் கால ஹாதா ரப்பி. அதாவது சூரியனை பார்த்துட்டு இது இறைவனாக இருக்கும்னு சொல்கிறாங்க வந்து, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆனோன்னு என்ன செஞ்சிருது, மறைந்து போயிடுது. அப்போ அது இறைவனாக இருக்க வழி இல்லை. இரவில் வந்து சந்திரன் வருது, சந்திரன் தேயுது, வளருது, அதுவும் இறைவனாக இருக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யிட்டு அவங்க கிரிட்டிக்கல் திங்க் பண்ணுறாங்க. அந்த வயதிலே வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறாங்க. இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இறைவனையே முன்னோக்கி நிற்கிறாங்க வந்து இன்னி வஜ்ஹத்து வஜ்ஹில் லதி ஃபத்ர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஸ்லிமீன். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து கேள்வி மேலே கேள்வி. நமக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நிறைய மனிதர்கள் நம்ம பார்த்துருப்போம் வந்து என்னதான் வெளியிலேருந்து இஸ்லாத்தை பற்றி மற்றவங்க எடுத்து சொன்னாலும் வந்து இஸ்லாத்துக்கு வரங்கிற உந்துதலோ அதனுடைய செய்கைகளோ அதனுடைய மனமாட்சியமோ எல்லாம் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட மனிதனுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கில் தான் வராங்களே ஒழிய வந்து யாரும் சொல்கிறதுனால இஸ்லாத்துக்கு வர்றது கிடையாது. ஸோ இது அனைத்தும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செய்கிறாங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன, இந்த 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 ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு பர்டிகுலர் இதில் நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால் அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சுருக்கான், ஃபித்ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறான். அவன் முஸ்லீமாக இருப்பதும் முஸ்லீம் அல்லாதவனாக இருப்பதுக்கும் காரணம் அவருடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு. இப்போ ஃபித்ரா என்பது அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுடைய ஒரு இறைவனை வணங்குற மாதிரி தான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கான் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்திருக்கிறான். இது ஒரு அவங்களுடைய மிக முக்கியமான கேரக்டர்ஸ். எந்த ஒரு செயல் நம்ம எடுத்தாலும் அது ஒரு காரணம் கிரிட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா வந்து ஒரு ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம வந்து சும்மா ஏனாதானோன்னு சிந்திக்காமல் ஒரு ஆழ்ந்து சிந்திக்கணும். இது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை. ரெண்டாவது படிப்பினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய படிப்பினை என்ன பார்த்தீங்கன்னா தைரியம், கரேஜ். நமக்கு தெரியும் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க வந்து அந்த ஊரில் வந்து அவங்களுடைய தந்தை யாசர் வந்து சிலை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. வந்து குடும்பத்தில் உள்ளவரே சிலை செய்யக்கூடியவராக இருக்கின்ற பொழுது அதற்கு எதிராக தான் என்ன செய்கிறாங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸோ இருக்கிறாங்க. வந்து என்றைக்குமே வந்து ஒரு தௌஹீத் சிந்தனையாக இருக்கட்டும், ஒரு மார்க்க சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதற்கு உண்டான சப்போர்ட் குடும்பத்தில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் தான் முதல்ல எதிர்ப்பே வரும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன செய்யுது வந்து குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு வருது. அப்போ நமக்கு தெரியும் வந்து ஒரு ஊரில் அந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விழா டயத்தில் என்ன செய்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இவங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் சின்ன சின்ன சிலைகள்லாம் என்ன செய்கிறாங்க வந்து உடைச்சிட்டு பெரிய சிலையை மட்டும் என்ன செய்கிறாங்க வந்து முதல்ல அந்த சிலையை உடைக்கிறது தைரியம் வேணும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ தைரியமாக போய் ஒரு தனி மனிதராக போய் அத்தனை சிலைகளும் உடைக்கிறான்னு உண்மையிலே தைரியம், அந்த கரேஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து புத்திசாலித்தனமாகவும் பேச தெரியணும். சும்மா வெறும் உடைச்சிட்டு வந்துட்டு நான் தான் உடைச்சேன்னு சொல்லாமல்
மக்கள்லாம் திரும்ப வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க வந்து, இப்போ இப்ராஹிம் தான் என்ன செய்கிற, இந்த ஓரிரையை பற்றியும் நம்முடைய சிலைகளை பற்றியும் நம்ம அதை உதாசீனப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாரு, அதனால் அவர் தான் செஞ்சிருப்பார். என்ன செய்கிறாங்க வந்து, மக்கள் எல்லாம் கூடி அவரை கைப்பிடிக்கிறாங்க. பிடிச்சா போகும்போது என்ன செய்யுது, பெரிய சிலை மட்டும் இருக்குது, பெரிய சிலை கையில் வந்து கோடாரி இருக்குது. அப்போ கிரிட்டிக்கலாக திங்க அவங்க வந்து இந்த கரேஜஸில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்து, அவங்க ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசுகிறாங்க. அப்போ அதாவது சிலைகள் நீங்கள் வணங்குறீங்க, இதுதான் நீங்கள் கடவுளுங்கிற, இதுதான் இறைவன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தால் வந்து ஒரு இறைவன் செய்யக்கூடிய விஷயத்த இன்னொரு இறைவன் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, ஒரே ரூமில் தானே இருக்கிறாங்க வந்து. அதை வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்க அவங்க இந்த அவங்களுடைய புத்திசாலித்தனத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து, மக்களுக்கு படிப்பனை செய்கிறாங்க வந்து. பார்க்கக்கூடிய மக்களை வந்து இவர் சொல்கிறது கரெக்டு தான், தப்பு கிடையாது. அப்போ என்ன பெரிய நீ இப்போ சிறிய சிலைகள்லாம் உடஞ்சிருக்குன்னா வந்து அதை பார்த்துட்டு இருந்தது பெரிய சிலை தான், கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க. அவங்க நான் உடைக்கலன்னு சொல்லலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லலை, நபிமார்கள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க நான் உடைக்கலன்னு சொல்லலை. என்ன கிரிட்டிக்கலாக அவங்க வந்து ஒரு அவங்களுடைய திங்கிங் பவர்லையும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்துலையும் அவங்க கேள்வி கேட்குறாங்க, சொல்கிறாங்க வந்து, நீ அந்த பெரிய சிலைகிட்ட கேளுப்பா, அவர் தான் வந்து நிற்கிறாரு, அந்த முன்னாடி தான் நிற்கிறாரு, அவர்கிட்ட கேளு, இதை உடைச்சது யாருன்னு கேளுன்னு சொல்லும்போது அவங்க மக்களுக்கு புரியுது, சிலை என்ன செய்யாது, பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கால பல் ஃபால்ஹு கபீருகும் சொல்கிறாங்க வந்து, ஹாதா ஃபசாலுஹும் இன்கானு என்திகூன். அல்லா தஆலா குர்ஆன்ல சொல்லலாம், பெரிய கபீர், பெரிய பெரிய சிலைகிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க வந்து. அப்போ இது வந்து அவங்களுடைய கரேஜை காட்டுது. அவ்வளோ சமுதாயத்து மத்தியிலையும் வந்து நமக்கு நம்ம ஒரு தனி மனிதனாக இருந்து நம்ம ஹக்கில் இருந்தோம், உண்மையில் இருந்தால் வந்து தைரியமாக பேசலாம். அல்லா தாலாவோட உதவி நமக்கு என்ன செய்யும், எப்பவும் நம்ம பக்கம் இருக்கும். மூன்றாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈமான், உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா அப்போ நமக்கு தெரியும் வந்து, ஒரு தனி மனிதனாக ஏகத்துவத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடிய நபியாக இருக்கிறாங்க யார், இப்ராஹிம் நபி. மொத்த ஊரும் மொத்த நாடும் அவங்களுக்கு எதிராக இருக்குது, மொத்த குடும்பமும் அவங்களுக்கு எதிராக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசு கூட என்ன செய்யுது, அவருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராகத்தான் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் வந்து, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு அந்த நேரத்தில் ஆண்டுட்டு இருந்தக்கூடிய நம்ரூத் அரசன் வந்து என்ன செய்கிறான் வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தீயில நெருப்பில் போட்டு பொசுக்கிறதுக்காக ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் வந்து. அப்போ முழு சமூகமும் ஒரு குடும்பமும் எதிராக இருந்த போது கூட என்ன செய்கிறாங்க வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காமன் குவைட்டாக என்ன செய்கிறாங்க வந்து, அல்லாஹ் மீது மிக நம்பிக்கை வைத்தவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறாங்க வந்து. அந்த நேரத்தில் வந்து அந்த சிச்சுவேஷனில் கூட வந்து நம்மளை தீயில கொண்டு போய் போட போகிறாங்கும் போது கூட வந்து அடுத்த ஆள்கிட்ட உதவியை கேட்கறதுக்கு அவங்க போகலை. நம்மளாம் ஏதாவது நமக்கு ஒரு சாதாரண ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும், உடனே வந்து எப்பா உதவி பண்ணுவாப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா, 1000 பேர் ஃபோன் அடிப்போம், ரைட்? எதுவுமே அவங்க பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க என்ன செய்யறாங்க வந்து, காமன் குவைட்டாக இருக்கிறாங்க வந்து, யார்ட்டையும் உதவியும் கேட்கல, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்ட்ட மட்டும் தான் என்ன செஞ்சாங்க வந்து, உதவி கேட்டாங்க வந்து. அப்போ தான் நமக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் வந்து, ஒக்குல்னா யா நாரு கூனி பர்தன் அலா சலாமன் அலா இப்ராஹிம் சொல்கிறான் வந்து. அதாவது நெருப்பே, அல்லாஹ் செய்யலாம், நெருப்புக்கு வந்து கட்டளை பிறப்பிக்கிறான் வந்து, நெருப்பே இப்ராஹிமுக்கு என்ன செய்ய வந்து, நீ குளிராயிரி. எவ்வளோ ஒரு சாதாரண தீ கையில் பட்டாலே நமக்கு என்ன செஞ்சிடும், வெளியே வரும்போது பொசுக்கிட்டு வெளியே வருவோம். அவ்வளோ நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றாங்க வந்து, எப்படி உள்ளே போனாங்களோ அதே காமன் குவைட்டாக தான் என்ன செய்கிறாங்க, வெளியே வராங்க. ஸோ அல்லாஹ்வின் மீது நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ, அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்பிக்கைன்னா வெறும் இஸ்திகாமத், அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம வைப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். இதே சிச்சுவேஷன் நிறைய நபிமார்களோட சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமோட சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் வந்து, என்ன செய்ய, ஃபிரௌன் வந்து அவங்கள விரட்டிட்டு வரான். அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சேர்ந்த பலஸ்தீன் மக்கள், அவங்கள சேர்ந்து எல்லாத்தையும் விரட்டிட்டு வரும்போது கட்ட செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்றுறாங்க வந்து. இந்த பக்கம் ஃபுல்லாக ஆர்மி, அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கடல், என்ன நடக்குன்னே தெரியாது. மக்கள்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க வந்து, புலம்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து. அப்பவும் கூட என்ன செய்கிறாங்க வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னோட இருக்கிறாங்கிறாங்க வந்து. இதெல்லாம் உண்மையான வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மனசில் அந்த ஒரு தைரியத்தை கொண்டு வரதுக்கு. எதுவுமே இறைவனால் தான் நடக்கிறது, யக்கீனு, தவக்குல், அல்லாஹ் மேலே இருக்கிறது எல்லாமே என்ன செய்யணும் வந்து, அந்த ஒரு நபிமார்கள் அந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்ட போது கூட வந்து அவங்க என்ன செஞ்சாங்க வந்து, இறைவன் மீது தான் என்ன செஞ்சாங்க வந்து நம்பிக்கை வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க வந்து,
நெருப்பில் போட்டாலும் இறைவன் என்ற என்னோட இருக்கிறான், எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தாங்க. அடுத்த ஒரு இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான அடுத்த ஒரு படிப்பினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்விகள். சும்மா வெறுமனே ஏனாதானு கேள்வி கேட்காம, கேட்குற கேள்வியில் என்ன செய்யணும், வந்து ஒரு சிந்தனை, நம்மளை தூங்கிட்டு இருக்க சிந்தனையை வந்து எழுப்பி விடணும். அப்போ நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ரெஃப்ளெக்டிவ் கொஸ்டினிங் சொல்லுவோம். ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியை கேட்குறது. அப்போ அந்த நேரத்தில் தெரியும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சிச்சுவேஷனில் வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்யும், அந்த நாட்டில் ஆண்டு இருக்கக்கூடிய அரசன் கூட்டு அவங்ககிட்ட கேட்பான் வந்து. அப்போ நம்ரூத் தான், சேம் அரசன் தான் அந்த நேரத்தில் இருக்கிறது வந்து. அப்போ நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொல்லுவாங்க வந்து, நீ இறைவனாக முடியாது, ஏன்னா என் இறைவன் என்ன செய்கிறான் வந்து, உயிரை கொடுக்குறான், உயிரை எடுக்கிறான். அப்படி தான் அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லலாம், அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி அன் அத்தாஹுல்லாஹுல் முல்க் இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லது யுஹி வ யமீத். அப்போ என்ன சொல்கிறான், நான் என்னுடைய இறைவன் தான் எனக்கு என்ன உயிரையும் கொடுக்குறான் வந்து உயிரை எடுக்கிறான் அப்படிங்கிறாங்க வந்து. அப்போ அவங்க அரசன் என்ன சொல்கிறான் வந்து, நான் அரசன், யாரோட உயிரை வேணாலும் நான் எடுக்க முடியும், யாரோட உயிரை வேணாலும் நான் கொடுக்க முடியும். இப்போ என்ன ஒருத்தனை சிறை பிடிச்சிட்டு அவனை வந்து இன்னைக்கு நான் கொலை தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்ல பண்ண முடியும் இல்லையா, அரசனால் முடியும். அதே மாதிரி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி என்ன செய்யலாம் வந்து விடுதலையும் செய்வதற்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் மன்றத்தில் சொல்கிறான். அப்போ தான் இந்த ரெஃப்ளெக்டிவ் கொஷின் என்ன செய்கிறாங்க வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்குறாங்க. அல்லா தஆலா சொல்கிறான் வந்து, நஹி ஒமீத் கால இப்ராஹிமு ஃப இன்னல்லாஹ யஅதி பிஷம்சி வில் மஷ்ரிகி ஃபாத்தி பிஹா மினல் மகரிபி ஃபபுஹித் அல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அப்போ என்ன சொன்னான் வந்து, என்னுடைய இறைவன் என்ன செய்கிறான் வந்து, சூரியனை கிழக்குலேருந்து உதிக்க வைக்கிறான், மேற்கில் மறைய வைக்கிறான். நீ வேண்டாம் மேற்குலேருந்து உதிக்க வச்சு காட்டு, உன்னை இறைவன் நம்ம ஏற்றுக்குறோம்னு சொல்லிட்டு. அப்போ இறைவன் இல்லை என்பதற்கு வந்து ஒரு இறைவனாக இருக்கவா இருந்தால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேணுங்கிறத அழகாக சமூகத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க வந்து, அவங்க வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி கேட்குறாங்க வந்து. நம்ம சில நேரத்தில் என்ன செய்யணும் வந்து, இப்போ நம்ம ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் வந்து, சில பேர் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா லெக்சர் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேசும்போது வந்து, வார்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க வந்து. அப்படி பேசி உடைய ஒரு கருத்துக்களை எத்தி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரத்தின சுருக்கமாக என்ன செய்யணும், ஒரு கருத்துக்களை எத்தி வைக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திங்கன்னா அவங்களுடைய பொன்மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தின சுருக்கமாக தான் இருக்கும் சொல்லக்கூடியது வந்து. இப்போ ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறா இருந்தால், காலணி அணிகிறது, ஷூ அணிகிறது இருக்குது இல்லையா வந்து, அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் வந்து, நீங்கள் வலது கால் உள்ள செருப்பை முதல்ல போடு, ரெண்டாவது கால் அடுத்த இடது கால் ரெண்டாவது போடுன்னு சொல்லாமல், அந்த வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வருதுன்னா, உனது காலில் முதலில் போவது வலது கால் ஷூவாகவும் கடைசியாக வருவது வந்து இருக்குன்னு தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பிறைய வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ரத்தின சுருக்கமாக என்ன செஞ்சுருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஹக்கை சொல்கிறதுக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் பேச வேண்டிய தேவையில்லை. 2 சென்டென்ஸ் பேசினாலும் போதும், 2 வரி பேசினாலும் போதும். ரத்தின சுருக்கமாக சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் வசனங்களாகவும் சொல்லுவோமே ஆனால், அது நம்ம நீண்ட நேரம் பேசக்கூடிய பயானாக இருக்கட்டும், நீண்ட நேரம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதை விட ரத்தின சுருக்கமாக அதில் செய்து கொடுக்கும். அடுத்த ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன வந்து, துவா. இறைவன்கிட்ட வந்து நம்ம அடிக்கடி உண்மையிலே வந்து நம்ம இறைவன்கிட்ட வந்து துவா அடிக்கடி கேட்டுட்டு இருக்கணும். என்ன தான் தந்தாலும் நம்ம துவா கேட்குறது நம்முடைய கடமை. அல்லாஹ் அதை தான் என்ன நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்குறான் வந்து. எப்படின்னா வந்து ரொம்ப வயசான காலத்தில் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து. இனி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தான் கேட்குறாங்க வந்து. அப்போ தான் என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா வந்து அவங்களுக்கு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை மகனாக கொடுக்குறான் வந்து. இதுலேருந்து 2 விஷயம் நமக்கு தெரியுது வந்து. துவாவினுடைய வலிமை. நம்ம என்ன துவா கேட்டாலும் துவாக்கு வந்து அல்லாஹ் தாலா நமக்கு இமீடியட்டாக என்ன செய்வான் வந்து பதில் தர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அது டிலே ஆகி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வந்து இந்த உலகத்துலனா மறு உலகத்தில் அதுக்கான கூலியை தருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் துவா செய்வதை மட்டும் நம்ம மனுஷன் நிப்பாட்டு நிராசை ஆகிடக்கூடாது. நான் இவ்வளோ நாள் துவா கேட்டிருக்கேன், அல்லா தாலா எனக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கான்னு நிராசை ஆகிடக்கூடாது. அல்லா தாலா நீங்கள் கேட்டு துவா பழிக்காமல் இருக்கு. அல்லா தாலா நேரம் ஒக்குன்னு வச்சுருப்பான். உங்களுக்கு இந்த நேரத்தில் அதை செஞ்சால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. அவன் பர்டிகுலர் நேரத்தில் எந்த நேரத்தில் எப்போ தந்தால் உங்களுக்கு மிக நலவாக இருக்குங்கிறது என்ன செய்வான், அல்லா தாலாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது.
அதனால் வந்து அதில் நிராசையாக இருக்கக்கூடாது. துவா கேட்குறது கடைசி வரையும் துவா கேட்டிருக்கணும். ஒன்று வலிமையாக துவா இருக்கணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஆணித்தரமான எதையும் அல்லாஹ் தஆலாவால் செய்ய முடியும். நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா தர முடியும். இப்போ இன்றைக்கி நீங்கள் துவா கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கு வந்து ஒரு மாட மாளிகை தானே தர முடியுமா? தர முடியும். யா அல்லாஹ் நாளைக்கு நான் சொர்க்கத்தை தாங்கிறது நம்முடைய செயல்களை பொறுத்து இருக்குது. கேட்கக்கூடியது அதிகமாக மிக ரொம்ப தரஜா கூடுனதாக நம்ம என்ன செய்யணும்? இறைவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா இறைவன் எதையுமே தருவதற்கு வலிமை மிகுந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு கடலில் விட்டு எடுக்கக்கூடிய ஊசி எடுக்கக்கூடிய அந்த தண்ணி எவ்வளோ, ஒரு கடலில் வந்து ஒரு ஊசியை விட்டு தண்ணி எடுத்தா எவ்வளோ தண்ணி போகுமோ, தண்ணியே போகாது, எவ்வளோ தண்ணி போகுமோ அந்த அளவு அல்லாஹ் தஆலா நியாமத் இந்த உலகத்தில் செஞ்சுருக்கான்டா. அப்போ வந்து அல்லாஹ்வுடைய நியாமத் எவ்வளோ அதிகமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கசானா எவ்வளோ மிகப்பெரியது, எவ்வளோ வலிமையாக இருந்தது, நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பற்றி பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு தனி டாப்பிக்காக பேசணும். ஒரு சேம துவாக்கள் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அடுத்தது படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். எப்படின்னா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும், சிறு வயதாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் என்ன செய்யணும், வெறிச்சோடி கிடக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மக்காவோ கிடையாது. இப்போ மக்காங்கிறது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலும் சொகுசாக இருக்கக்கூடிய மக்காவை தான் பார்க்குறோம். இன்னும் ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கூட வந்து கஷ்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க. வந்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வந்து இங்கெல்லாம் சொகுசாக இருக்கேன்னு இருப்பீங்க. அப்போ ஆதி காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஈராக்லேருந்து இங்கே மூவ் பண்ணி வந்து இவங்களை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெறிச்சோடிய பாலைவனம் டெசர்ட்டில் டேனில் விட்டுட்டு போகிறாங்க வந்து. அப்போ அவர் அல்லாஹ்வின் கட்டளை கீழ்ப்படைந்து அல்லாஹ்வுடைய ஆர்டர்னால தான் என்ன செய்கிறாங்க, வந்து இங்கே வந்து விட்டுட்டு போகிறாங்க. வந்து மகனையும் தன்னுடைய மனைவியும் அங்கே விட்டு செல்கிறாங்க. வந்து இது ஒன்று, அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டதை அப்படியே ஃபாலோ, கொஸ்டின் பண்ணல. எப்படி நான் என் பிள்ளையும் ஃபேமிலியும் கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும், ஒரு வனாந்தர காட்டில் விட முடியும்? இப்போ நம்ம பிள்ளைகளே வந்து ஒரு கொஞ்ச நேரம் காணா போயிட்டா கூட வந்து நம்ம பதறி போயிடுறோம், ரைட்? ஒன்றுமே இல்லாத கூடிய ஒரு அண்டார்டிகாலையோ அல்லது வந்து யார் மனசு ஆடவரமாக இல்லாத இடத்துல கொண்டு நம்ம பிள்ளையும் பொண்டாட்டியும் கொண்டு போய் நம்ம விட்டு வருவோமா? மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னா அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுறாங்க, கட்டளையை வந்து அவங்க பின்பற்றி கொண்டு போய் என்ன செய்யறாங்க, விடுறாங்க. வந்து அது மட்டும் இல்லை, அடுத்த சைடு நம்ம பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து கீழ்ப்படிந்து கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அக்செப்ட் பண்ணக்கூடிய அக்செப்டன்ஸ், அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்திருக்கு. அதில் பெண்கள் வந்து படிப்பினை மட்டும் இல்லை, நம்மளும் படிக்க வேண்டிய படிப்பினை நிறைய அதில் இருக்குது. வந்து ஏன்னா இப்போ அவங்கள விட்டுட்டு போகும்போது வந்து இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம ஒய்ஃபையோ அல்ல பிள்ளையோ கொண்டு போய் இங்கே ஒரு மாலில் ஒரு மணி நேரம் இருந்துக்குங்கம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னேன்டா, ஏன் விட்டுட்டு போகிறீங்க, எதுக்கு விட்டுட்டு போகிறீங்க, 1008 கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இப்போ எத்தனை ஃபோன் கால் வரும் நமக்கு, வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் விட்டுட்டு வந்தால் கூட வந்து 1008 கேள்வி வரும். கேட்பாங்களா மாட்டாங்களா? வந்து நமக்கு நிம்மதி போயிடும், ரைட்? அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறீங்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கேட்கல, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா? அப்போ என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம், ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அதெல்லாம் விட்டுட்டு போகிறேன். அப்போ அவங்களுடைய ஈமானை பாருங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்படியானால் இறைவன் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டான். அவங்களுடைய யக்கீனை பாருங்கள். உண்மையிலே யாருமே இல்லை, வனாந்தார பாலைவனத்தில் தன்னுடைய சின்ன மகனை தனியாக விட்டுட்டு போகிறார் அப்படின்னா வந்து எந்த மனநிலைமையில் இருந்திருப்பாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து அதோடைய மனப்பக்குவம், அவங்களுடைய மனப்பான்மை, அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் ஏற்றாகணுங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிற அடுத்த ஒரு படிப்பினை எப்படின்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை, ரிலையன்ஸ். அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் தான் நம்மளை விட்டுருக்கானா, வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வந்து நம்மளை கைவிட மாட்டான் அப்படிங்கிறத தவக்குல், அல்லாஹ் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களும் மனுஷன் தானே, ஏன்னா அதாவது நபியிலே வஹி வருது, ஒரு பார்க்கும்போது அவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் தான். மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அந்த வேதனை, விட்டுட்டு வர்றமே, அந்த இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இல்லையா? அப்போ அவங்க அந்த நேரத்தில் துவா செய்கிறாங்க. வந்துட்டு விட்டுட்டு வரும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக அழகான ஒரு வசனம், எல்லாம் தெரிஞ்சது தான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியகீமு ஸலாத்தி ஃபஜஅல் அஃஇத மினன் நாசி தஹ்வி இலைஹிம்
வ அர்ஜு வர்ஜுகுஹும் மினஸ் சமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன செய்கிறாங்க வந்து, யா அல்லாஹ் உன்னுடைய இப்படியே துவா கேட்குறாங்க, உன்னுடைய இல்லத்தில், உன்னுடைய வீடுக்கு இல்லத்தில் அருகே புனித இல்லத்தில் வந்து பயிர் இல்லாத நிலம், அதாவது பாலைவனம், பேரன் லேண்ட், எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, வெறும் மணலும் மணல் முகடுகளும் தான் இருக்கிறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. தண்ணிக்கு கூட கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகிறாங்க வந்து. அப்போ சொல்கிறாங்க வந்து, நான் விட்டுட்டு போகிறேன், ஆனால் அவங்களுடைய முதல் ஆசை என்னன்னு பாருங்கள் வந்து. நம்ம என்ன செய்வோம் வந்து, அப்படியே ஒரு இடத்துல விட்டுட்டு போக மாட்டோம் முதல்ல. நம்ம விட்டுட்டு வந்தால் முதல்ல என்ன செய்வோம் வந்து, பக்கத்தில் யார் சொல்லியப்பா தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, உணவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமில்லை, அல்லாட்ட துவா கேட்டாலும் முதல்ல என்ன செய்வோம், யா அல்லாஹ் என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வரேன், அவங்களுக்கு உணவுகளை கொடு, புகட்டு, அவங்கள வந்து எந்த வித விசஜந்தம் தீண்டாமல் பார்த்துக்க துவா கேட்பாங்க. ஆனால் முதல்ல அவங்க கேட்குற துவா வந்து லியக்கீமு சலாத் அப்படிங்கிறாங்க வந்து. யா அல்லாஹ் தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு அவங்களுக்கு நீ உதவி செய்கிறாங்க. நினச்சி பாருங்க, அவங்களோட ஈமானை பாருங்க வந்து. நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அல்லா தாலா கேட்குற துவா தொழுகையை நிலைநிறுத்தணும். இப்போ புரியுது, அவங்க கேட்ட துவாவினால் வந்து மக்கா எவ்வளோ மிக முஸ்லீம் சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒரு சிட்டியாக திகழுங்கிறதுக்கு இது ஒரு காரணம், துவா வந்து. அது மட்டும் இல்லை, இன்னொரு துவா மக்களோட இதயங்கள் என்ன செய்ய வந்து, யா அல்லாஹ் அவர்களுக்கு அன்பை உருவாக்கு கேட்குறாங்க துவா. நம்ம அவங்க சரித்திரத்தை படித்தா தெரியும் வந்து, வழிப்போக்கர்கள் வருகின்ற பொழுது வந்து இவங்க தனி மனுஷியார் என்று பிள்ளையை கவனிக்கும் போது அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், உணவுகள் கொடுக்குறது, அந்த வழிப்போக்கில் இந்த மக்கா அங்கே வந்துட்டு போகக்கூடிய வழிப்போக்கில் இருக்கவங்க வந்து எல்லாம் என்ன செஞ்சாங்க வந்து உதவி பண்ணதெல்லாம் நம்ம சரித்திரத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ரொம்ப நுணுக்கமாக நம்ம படிக்க வேண்டிய அந்த மினஸ் சமராத்தில் அல்லகும் எஷ்குருன்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்லலாம். சமர் அதாவது பாலைவனமாக இருக்குது, புல் பூண்டுகள் கூட அங்கே முளைக்காது, அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது யா அல்லாஹ் பழங்களை கூட அப்படின்னு துவா கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு எப்படி ஒரு சிந்தனை. இப்போ மக்காவுக்கு போனீங்கன்னா வந்து உலகத்தில் கிடைக்காத உலகத்தில் இருக்கிற அத்தனை பழங்களும் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அத்தனை வகையான ஜூஸுகளும் கிடைக்கும், அத்தனை வகையான பழங்களும் கிடைக்கும் வந்து. அது மிதமிஞ்சி கிடைக்குது, எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய பழங்கள் அங்கே கிடைக்குது. அப்போ அல்லா தாலா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா வந்து எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகளே வந்து மிக முக்கிய சாட்சி. அதனால் முழுமையான தவக்குல் அல்லாஹ் மேலே இருக்கு நான் என்ன செய்யணும், மிகப்பெரிய பலனை அது தரும். அடுத்தது வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய முயற்சி. அப்போ அவங்க எப்படி முயற்சி செய்தாங்கிறத வந்து நம்ம வந்து அதில் ஒரு படிப்பினை இருக்குது. அந்த நேரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் வந்து, சஃபாவுக்கு மரவா கடையில் தண்ணிக்காக ஓடுவாங்க. அப்போ இன்னும் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டை ரன் பண்ணுவாங்க, அதனால தான் அந்த மனாசிக்கு தான் அல்லாஹ் தாலா அவங்களுடைய ஒரு பெண்ணினுடைய தியாகத்தை வந்து நினைவு கூறும் முகமாக கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க அது செய்யலைன்னா என்ன செய்யுது, ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது சை. ஸோ வந்து அந்த அந்த ஓடுறாங்க வந்து. அப்போ வந்து அல்லாஹ் வந்து அவங்கள கவனிக்காமல் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் இதுலேயும் நம்ம ஒரு படிப்பினை இருக்குது. தண்ணி இல்லை அப்படிங்கும்போது வந்து முயற்சி செய்கிறாங்க எடுக்கிறதுக்காக, என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க வந்து. சும்மா வந்து வீட்டில் இருந்துட்டு தண்ணி யாராவது தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்குல்ல. நம்மளும் அதே மாதிரி தான், நம்மளுடைய வேலைகளாக இருக்கட்டும், நமக்கு தேவைகளாக இருக்கட்டும், நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தால் என்ன செய்வோம், அல்லா தாலாவோட புறத்துலேயும் நமக்கு வந்து உதவி வரும். நம்ம சும்மா உட்காந்துட்டு அல்லா தருவாங்கிறது அல்லா முயற்சி இல்லாமல் அல்லா எதுவுமே தரப்போகிறது கிடையாது இல்லையா. ஸோ வந்து அதனால தான் என்ன செய்யப்படுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன ரெக்கையால் ரேஸாக ஒரு டச் பண்ண தான் வந்து இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஜம்சம் கிணறு இருக்குது வந்து, வற்றாத கிணறு. இன்றைக்கி இல்லை, யௌமுல் கியாமா வரைக்கும் வந்து அந்த ஜம்சம் கிணறுடைய தண்ணியை மக்கள் புகட்டிக்கிட்டே இருக்கிறான் வந்து. அப்போ ஒரு அவங்களுடைய ஒரு சின்ன தியாகம், அதற்காக அலைந்த தியாகத்துக்காக என்ன செய்கிறான் வந்து, அதுவரை இன்னைக்கு வரைக்கும் அது கட்டாயமாக ஹஜ்ஜி செய்கிறா இருந்தால் உம்ரா செய்யவும் சரி, நீங்கள் தவாஃப் முடிச்சுட்டு தொழுதுட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறது தான் வந்து ஏற்றம் கொண்டது வந்து ஜம்சம் தண்ணி எந்த அளவுக்கு சொல்லாங்கன்னா உலமாக்கள் வந்து உணவு, ஜம்சம் தண்ணியாக தாகத்தை தீர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, உணவாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனுடைய. ஸோ அந்த அவங்களுடைய அந்த ஒரு விடாமுயற்சியில் ஏற்பட்ட ஜம்சம் கிணறு இன்றைய வரைக்கும் நமக்கு என்ன செய்யுது, தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ முயற்சி, அது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி, ஸ்ட்ரைவ் பண்ணுறது. நம்ம அடுத்த வந்து சகிப்புத்தன்மை. இந்த நம்ம உலகத்தில் பார்க்குறோம் வந்து சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க நிறைய பேர், ரைட். அமெரிக்காவில் வந்து லாட் ஆஃப் சிங்கிள் பேரண்ட் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்குறோம் வந்து, இதர் பாப்பா இருப்பாங்க அல்லது அம்மா இருப்பாங்க, அல்லது பிரிஞ்சதுனால இருக்கலாம், அல்லது வந்து
அனாதையாக இருந்த கூட இருக்கலாம் வந்து. ஸோ ஆனால் சிங்கிள் பேரண்ட் வந்து எப்படி சஃபர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும், ரைட்? ஒரு எஸ்பெஷலி வந்து ஒரு பெண் தனியாக இருந்து குடும்பத்தை எடுத்து கணவனுடைய துணை இல்லாமல் எடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது இன்றைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் வந்து. உண்டுமா இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை தனியாக விட்டுட்டு போகும்போது தன்னுடைய மகனை வந்து என்ன செய்கிறாங்க, தனி ஒரு மனுஷியாக இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணாக இருந்து என்ன செய்கிறாங்க வந்து அவங்கள நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதராக வார்த்தெடுக்கிறாங்க வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து. ஸோ அதனால் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிள் ஃபேமிலி பேரண்ட்ஸாக இருந்தால் பிள்ளைகள் வந்து மோசமாக வளரணும்லாம் கிடையாது வந்து. இருக்கிறதுலே தி பெஸ்ட் பர்சனாக நம்ம வளர்க்க முடியுங்கிறத இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பார்க்க முடியுது. அடுத்த ஒரு இந்த குடும்பத்தில் நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனை முறை, கன்சல்டேட்டிவ் அப்ரோச். நமக்கு தெரியும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி கனவு காண்றாங்க, அவனுடைய மகனை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்றாங்க. அதை தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து அல்லா தஆலா அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஆடையோ ஒரு ரேமையோ கொடுத்ததுனால வந்து அது இன்ன வரைக்கும் அந்த கிரிகைகள் சாக்ரிஃபைஸ் பலியிடுதல் இன்னை வரைக்கும் நடக்குது. அது இல்லைன்னா ஹஜ்ஜு கூடாது. குர்பானி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்க, வந்து தபகா பண்ணுறோம் இல்லையா அது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து எப்படி கனவு காண்றாங்க, தன்னுடைய மகனை அறுத்து பலிகிற மாதிரி கனவு காண்றாங்க. மகனுக்கு பிடிச்சிட்டு போய் என்ன செஞ்சுருக்கலாம் வந்து, தருன்னு என்ன செஞ்சுருக்கலாம் வந்து. ஏன்னா வாப்பா, ரைட், ஃபாதர், ஹி ஹேஸ் அத்தாரிட்டேட்டிவ் கண்ட்ரோல் இருக்குது. ஹி குட் ஹவ் டன் இட், பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணல. என்ன பண்ணுறாங்க, அல்லா தஆலா குர்ஆன் சொல்கிறான், கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்வஹுக ஃபந்துரு மாதா தாரா. என்ன செய்கிறாங்க வந்து கேட்குறாங்க, என் அன்பு மகனே, பிரியப்பட்ட மகனே, நான் கனவுல ஒன்றை பலியிடுற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. கனவு கண்டேன்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நீ இதை பற்றி என்ன நினைக்கிறான்னு கேட்குறாங்க. என்னைக்கா நம்ம இந்த விஷயத்தை விடுங்க, நம்ம ஏதாவது குடும்பத்தில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுக்கும் போது என்னைக்காவது பசங்களை கூப்பிட்டு வந்து, எப்பா நான் இப்படி முடிவு எடுக்கிறேன், இது உனக்கு ஓகேன்னு கேட்போம்மா? கேட்டிருப்போம் சில விஷயங்களை வந்து. பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் வந்து நம்ம ஏன்னா அல்லா தஆலா நமக்கு என்ன செய்யறோம், அத்தாரிட்டி கொடுத்துருக்கான் வந்து. சில விஷயங்கள் நம்மளே முடிவு எடுக்கிறோம். நம்ம முடிவு எடுக்கிறது சரியாக இருந்தால் கூட வந்து குடும்பத்தினரோட நம்ம பிள்ளைகளோட வந்து கலந்து ஆலோசிக்கும் போது அதில் ஒரு பரக்கத்து இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம படிக்கணும்னா வந்து நம்மளுடைய கருத்துக்களை மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுடைய சுய விருப்பத்தையும் நம்ம கேட்கணுங்கிறத ஒரு படிப்பினை நம்ம இதில் படிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் மதிக்க வேணும்னு கூட நம்ம படிக்கிறோம். இதுலேருந்து படிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்து நம்ம கன்சல்டேட்டிவ் அப்ரோச் வந்து ஆலோசனை முறையை நம்ம படிக்கணும்னா அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்டேருந்து அடிபணிதல், எப்படி நம்ம அடிபணியணும், வாப்பாக்கு அடிபணியணும், சப்மிஷன் எப்படி நம்மளை சப்மிட் பண்ணுங்கிறதுக்கு வந்து படிப்பினை அதுலேருந்து இருக்குது. அப்போ அவங்க வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, தந்தையோடு அவங்க வளரலை. அதிகமான காலம் வந்து அவங்கள வளர்த்தது யார்? தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்குறாங்க வந்து. ஆனால் தந்தையுடைய வளர்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட வந்து தந்தையை பற்றி அதிகமாக என்ன செஞ்சுருக்காங்க வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து வாப்பா ஒரு 50 வருஷம் பார்க்காம தின்னா வாப்பா வந்து நான் வா உன்னை வெட்ட போகிறேன்னு கூட்டா வந்து பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? அது ஹியூமன் நேச்சர் இல்லையா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கன்சல்டேட்டிவாக அவங்களோட கேள்வியை கேட்டுட்டு சொல்லும்போது மிக புத்திசாலித்தனமான மரியாதையோடு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கால யா அபத்தி அப்போ சொல்லலாம், என்னுடைய பிரியப்பட்ட வாப்பா அப்படிங்கிறாங்க. யா அபத்தி, அரபில் வந்து அப்புன்னு சொன்னால் அப்புனா வாப்பா, அபத்தினா வந்து மரியாதையோட ரொம்ப இறக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கால யா அபத்தி எஃப்அல் மா தோமர் சயஜிதினி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து என் தந்தையே, என் பிரியப்பட்ட தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன நீங்கள் என்ன செய்வீங்க, பொறுமையாளர்களுடன் பொறுமையாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவனை ஒருத்தனா என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க வந்து. நினச்சி பாருங்கள், ஒரு உங்களை அறுத்து பலியிட போகிறேன்னு சொல்லக்கூடிய வாப்பா மகனுடைய பதிலை பாருங்கள் வந்து எவ்வளோ ஒரு மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான குடும்பம் அப்படின்னு பாருங்கள் வந்து. ஸோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு என்ன செஞ்சாங்க, முழுமையாக அடிபணிஞ்சாங்க. இவ்வளவு உயர்ந்தது. அடுத்த நேரம் இருக்குதா? அடுத்த ஒரு
முக்கியமான ஒரு இது விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் நம்ம படிக்க வேண்டி இருக்குதுன்னா வந்து தாழ்மை, ஹியூமிலிட்டி. இந்த உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு மிக விருப்பமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது? மக்கா, பைத்துல்லா, ரைட். அந்த வார்த்தையை கூட என்ன செய்கிறாங்க வந்து இப்போ சென்டர்னு யூஸ் பண்ணுறது உலகத்தில் மெக்கா ஆஃப் திஸ், மெக்கா ஆஃப் தேட் அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த மக்காங்கிற பேர் என்ன செய்யுது? மிக பிரபல்யமாக இருக்குது. அப்போ முதல்ல அந்த இடத்துல வந்து காபாவை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தான் என்ன செய்கிறாங்க வந்து காபா கட்டி அல்லாஹ்க்கு அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், வந்து ஒரு ப்ரைடு கிடையாது, ஒரு கிபர் கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு வீடு கட்டிட்டா வந்து ஒரு என்னமோ நம்ம மலையை சாதித்த மாதிரி நம்ம வந்து நமக்கு பார்த்துக்கிறோம் வச்சா மிஞ்சி போனால் ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபுட்டில் வீடாக இருக்கட்டும். பள்ளியை கட்டுறோம் வச்சுக்கலாம், பள்ளியை கட்டி பள்ளிக்காக வேண்டி யாராவது ஒரு $100,000 $200,000 கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், வந்து காலத்துக்கும் சொல்லி கட்டிகிட்டே இருப்பார், நான் தான் பள்ளி கொடுத்தேன், நான் தான் பள்ளி கொடுத்தேன். லைக் அது வந்து மனிதனுடைய இயற்கை நேச்சர். இப்ராஹிம் இஸ்லாமும் மனிதன் தான். ஆனால் அவங்க அந்த பள்ளியை கட்டி முடிச்சுட்டு வந்து அல்லாஹ்க்கு அர்ப்பணிக்கக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா தான் அல்லாஹ் தாலா சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி, அடக்கமான முறையில் வந்து பள்ளி அல்லாஹ்க்கு வக்ஃப் செஞ்சுருக்காங்கன்னு வந்து. இப்போ வயது எர்ஃபா இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம் இதுவாக கேட்குறாங்க. அதாவது நான் கட்டிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வந்து அல்ல மக்கள் நான் கட்டிட்டேன், எங்கள் பள்ளி அல்லாஹ்க்க கட்டிட்டேன், அல்லாஹ்ட வீடு கட்டிட்டேன், நீங்கள் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லாமல் கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறேன், யா அல்லாஹ் இதை எங்கிட்டேருந்து ஏற்றுக்கோ. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா தான் வந்து அதுக்கான கூலிகள் நமக்கு கிடைக்கும். வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நன்மையான காரியங்கள் சமுதாயம் செய்தாலும் சரி, அது அல்லாஹ்விடம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் ஒரு சல்லி காசு என்ன செய்யாது உங்களுக்கு ஒரு நன்மையாக திரும்ப வராது. அதனால் நம்ம எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் தாலா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேணும். எவ்வளோ சிறிய நன்மை செய்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளும். இதில் என்ன தெரியுதுன்னா வந்து இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் மனசில் வந்து ரொம்ப பரிசுத்தமாக அல்லாஹ்வுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வந்துச்சுன்னா வந்து நிச்சயமாக வந்து அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான். ஆக நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாராம்சமாக இப்போ முடிவுக்கு வரும்போது படிக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பனைகள் என்ன இருக்குன்னா வந்து ஆழ்ந்த சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த எப்படி நம்ம சிந்தனையை நம்ம செயல்படுத்தியிருக்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக தைரியம், கரேஜ், எந்த முறையில் வந்து நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிறது. ஒரு ஈமான், உறுதியான நம்பிக்கை, ஃபெய்த், நம்ம அது அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை இருக்கணுங்கிறது வந்து மூன்றாவது. நான்காவது சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கணும், ரெஃப்ளெக்டிவ் கொஷனிங். வந்து எது சொன்னாலும் எந்த கேள்வி கேட்டாலும் வந்து அடுத்தவங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுற மாதிரி ஒன்று கேள்விகளாக இருக்கணும். அடுத்தது துவா, பிரார்த்தனை. இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. என்னதான் அதை நம்ம உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அல்லாஹ் தாலா உங்களை சோதிக்கும் போது மட்டும்தான் துவா கேட்காதீங்க. அல்லாஹ் தாலா உங்களை நல்ல முறையில் வச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யுங்க, துவா செய்யுங்க. யா அல்லாஹ் எனக்கு இப்போ செல்வத்தை தந்திருக்கா, எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறா, எனக்கு நல்ல ஜாபை தந்திருக்கிறா, வந்து யா அல்லாஹ் பரக்கத்து செய்யணும் துவா கேட்டுருக்கணும். நம்ம அல்லாஹ் தான் வேலை தந்துட்டானே, நமக்கு தான் பணம் வந்துட்டேன், நமக்கு தான் வீடு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு வேலைக்கு போகிற நேரம் நம்ம அல்லாஹ் கையை பண்ணிட்டோம், யா அல்லாஹ் எனக்கு வேலையை தா, யா அல்லாஹ் எனக்கு வந்து செல்வத்தை தான் கேட்குறோம். அப்படி அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தாலா வந்து நமக்கு எப்போவுமே அல்லாஹ் தாலா துவா கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லாஹ் தாலா அதான் விரும்புகிறான். ஸோ துவா கேட்குறது வந்து எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா கேட்டாங்கிறத ஒரு படிப்பை நமக்கு இருக்குது. கீழ்ப்படிதல் நமக்கு வந்து ஹாஜர் அலி இஸ்லாம் எப்படி வந்து தன்னுடைய கணவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ஒபீடியன்ஸு அது. அடுத்தது வந்து ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல வந்து அது. அடுத்தது வந்து அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, தவக்குல், அல்லாஹ் புறத்துலேருந்து எல்லாமே நடக்குங்கிறது நம்புறது, முயற்சி செய்கிறது, சும்மா உட்காந்துட்டு இல்லாமல் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணுறது. எந்த செயல் செய்தாலும் நம்முடைய முயற்சி உணர்வு இருந்தால் தான் அல்லாஹ் தாலா நமக்கு அதில் வெற்றியை கொடுப்பான். அப்போ சகிப்புத்தன்மை, ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை ஏதாவது அதோட படிப்பை நம்ம எடுத்துக்கணும். எதுனா கொஞ்சம் சகிச்சுக்கணும், சபராக இருக்க பழகிக்கணும். அடுத்து வந்து நம்ம குடும்பம் மத்தியில், குடும்பம் மட்டும் இல்லை, இப்போ சமுதாயத்தில் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மியூச்சுவலாக கன்சல்டேட்டிவ் கன்சென்சஸாக ஒருவருக்கு ஒருவர் வந்து கருத்துக்களை பரிமாறி கொண்டு அதனால் தீர்க்க முடிவெடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நன்மையான பரக்கத்து அதில் இருக்குது. அடுத்து அடி பண்ணிடுறது, அல்லாஹ்வுடைய இதுக்கு வந்து நம்ம சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம செய்கிறது அடி பண்ணிடுறது. அடுத்தது ஹியூமிலிட்டி, நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்முடைய நம்ம வந்து கிபர் இல்லாமல் தலையை உயர்த்திக்கிட்டு நான் தான் அப்படிங்கிற ஒரு வீர வசனம் பேசிக்கிட்டு நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நாம் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு என்ன நான் ரொம்ப மிகச்சிறியவன், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு வைப்போமே. ஆனால்
இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் படிக்கக்கூடிய படிப்பினைகள் அத்தனையும் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடமாக நம்முடைய வாழ்க்கையில் அமையும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இந்த மாதிரி ஒரு சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.